வெல்கம் டு kirthuskitchen. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாச்சூஸ் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில புதுசான ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதுவும் என்ன, அதோட ரேட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் அந்த கலச குத்து விளக்கு அப்டேட்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, அது வந்துருச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இன்னும் ஸ்டாக் அவைலபிளாக இல்லை. இன்னும் ஒரு 10 days ஆகும். வந்ததுமே கண்டிப்பாக நான் இன்டிமேட் பண்ணுறேன். வீடியோலையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கலச குத்து விளக்கும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு ஸ்டாச்சூஸும் பார்க்கலாம். அதோட ரேட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய யானை சிலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறையா பேர் என்கொயரியாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சூஸ் யானை ஸ்டாச்சூஸும் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ரேட் 150 ரூபா வரும். இதே ஸ்டாச்சூஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ்லேயுமே கிடைக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த பெரிய சைஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இதே சிலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய யானை சிலையுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 வரும். நான் சொல்கிறது சிங்கிள் பீஸ் உங்களுக்கு 350 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட பியோர் பிராஸ் தான் எல்லாமே குவாலிட்டி பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சிலையிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் உங்களுக்கு 500 வரும். இது ஃபுல்லாக பிராஸில் செய்யப்பட்ட விநாயகர் சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இடம்புரி விநாயகர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி விநாயகர் சிலைகள் எல்லாமே ஐம்பொன் சிலைகள் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே நம்ம விநாயகர் சிலைகள் வாங்கினோம்னா அந்த இடம்புரி விநாயகர் தான் அதிகமாக கிடைக்கும். பட் நான் இப்போது வீடியோவில் காமிக்கக்கூடிய இந்த சிலைகள், அதாவது இந்த ஐம்பொன் சிலைகள் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வலம்புரி விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பூஜை அறையில் குட்டி சைஸில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸ் 600 ரூபா வரும். ஏன்னா இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஐம்பொன் சிலைகள். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸும் இருக்குது. அது ஒரு 1200 ரேஞ்ச் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாடல் எல்லாமே இது ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் சைஸ் தான் டிஃப்ரெண்ட் வரும் இந்த வலம்புரி விநாயகரில். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலே. ஸோ இதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இந்த வலம்புரி விநாயகர் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாச்சூஸ் கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொரியர் மூலிமா இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த அன்னபூர்ணி ஸ்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு 5 inch ஹைட் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு தான் இது. ஸோ இதுவுமே பியோர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1750 வரும். ஸோ இந்த அன்னபூர்ணி ஸ்டாச்சுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேயுமே இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் கொஞ்சம் 3 inch ஹைட்டில் இருக்கக்கூடிய சிலைகளும் கேட்குறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 inchல இருக்கக்கூடிய அன்னபூர்ணி சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 800 வரும் ஃப்ரெண்ட்ஸ். 800 ரூபா வரும். இதுக்கு அடுத்து ஒரு குட்டி அன்னபூர்ணி சிலையும் இருக்குது. அதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியர்லி 280 வரும். கொஞ்சம் குட்டி சைஸில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்க்கக்கூடியது லக்ஷ்மி சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய உருளி டெக்கரேஷன் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னோட அந்த லக்ஷ்மி ஸ்டாச்சு கேட்டிருக்கீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த சிலையும் வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணி காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸா.
இதோட ரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1800 வரும், 1800 வரும். இதுவுமே வந்து 5 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய அழகான ஒரு லக்ஷ்மி சிலை தான் இது. ஸோ முகமும் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே இருக்கும். இதுவுமே வந்து பியோர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வராகி ஸ்டாச்சூஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து திருவாச்சி இருக்கக்கூடிய சிலைகளுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வராகி ஸ்டாச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேட் வந்து 800 வரும். அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு, இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய வராகி ஸ்டாச்சு. ஸோ இதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1500 வரும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா திருவாச்சி இருக்கக்கூடிய வராகி ஸ்டாச்சு தான் இது. ஸோ இதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1400 வரும். ஸோ இதுவும் இந்த ஸ்டாச்சுவும் கிட்டத்தட்ட அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா அந்த திருவாச்சி மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வெயிட் டிஃப்ரென்ஸ்லேயும் கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த வராகி ஸ்டாச்சூஸ் ஒருவேளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி சைஸில் இருக்கக்கூடிய அழகான முருகன் ஸ்டாச்சு தான். ஸோ இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ கையில் வந்து அந்த வேல் வச்சுருக்க மாதிரி சில நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இந்த முருகன் ஸ்டாச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேட் வந்து 600 வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புத்தா சிலை தான். இதுவுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. புத்தா சிலைகளை பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரலுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸு, இதுதான் ஸ்டார்டிங் சைஸ். இதை விட குட்டியாகவும் இருக்குது. இந்த சைஸே உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா 400 வரும் ஃப்ரெண்ட்ஸ், 400 வரும். அதுக்கடுத்து சைஸ் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இந்த அளவு ஹைட்டில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2500 பக்கம் வரும். ஸோ நம்மளோட லிவிங் ரூமில் ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக பெரிய சைஸில் ஒரு புத்தா ஸ்டாச்சு வைக்கணும், கண்டிப்பாக இந்த மாதிரியான சிலைகள் வந்து வைக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த கோமாதா சிலைகள் தான். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் வரலுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல் கோமாதா ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1050 வரும், 1050 வரும். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கோமாதா சிலை. இதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1800 வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் 5 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய இந்த கோமாதா சிலை தான். ப்ளஸ் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர் வந்து இந்த சிலை இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரஸ்வதி ஸ்டாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி திருவாச்சி இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி சிலை தான் இது. இதோட ரேட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 850 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சரஸ்வதி சிலையுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அமைப்பில் இந்த திருவாச்சி இருக்கக்கூடிய அமைப்பிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி, சரஸ்வதி, அதே மாதிரி விநாயகர் ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் இது போல் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.